பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் பாரதிய ஜனதா தலைமையகம் அருகில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 8 போலீசார் உட்பட 16 பேர் பலத்த காயமடைந்தனர். பிற்பகலில் மீண்டும் குண்டு வெடித்ததால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும் கர்நாடக மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் மே 5ஆம் தேதி நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய புதன்கிழமை கடைசி நாள் என்பதால் பெங்களூர் மல்லேஸ்வரம் பகுதியில் உள்ள கர்நாடக பாரதிய ஜனதா தலைமையகம் காலையில் பரபரப்புடன் காணப்பட்டது. மக்கள் நெருக்கடி மிக்க அந்த பகுதியில் காலை 10:30 மணிக்கு பயங்கர குண்டு வெடித்தது. இதில் அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீஸ் வேன், 3 கார்கள், ஸ்கூட்டர் உள்ளிட்ட சில வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. போலீஸ் வேனில் இருந்த 8 போலீசார் உள்ளிட்ட 16 பேர் குண்டுவெடிப்பில் பலத்த காயமடைந்தனர். குண்டுவெடிப்பில் உயிரிழப்பு இல்லை என்றாலும் சிகிச்சை பெறுவோரில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. முதலில் இது சதிச்செயல் அல்ல என்றும் காரில் பொருத்தப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததாகவும் தகவல்கள் வெளியாயின. ஆனால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் என்பதை பெங்களூர் போலீஸ் கமிஷனர் ராகவேந்திரா அவுரத்கர் உறுதிப்படுத்தினார். கார்களுக்கு மத்தியில் நிறுத்தப்பட்டிருந்த திருட்டு மோட்டார் சைக்கிளில் வெடிகுண்டு பொருத்தி வெடிக்கச் செய்துள்ளதாக போலீஸ் கமிஷனர் ராகவேந்திரா தெரிவித்துள்ளார். Preliminary, we also were told that it is cylinder blast because the cars were burned. We feel that it is a motorcycle blast because motorcycle is there and it has ripped apart. பாரதிய ஜனதா அலுவலகத்தில் தலைவர்கள் ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்த சமயத்தில் குண்டுவெடிப்பு நடந்திருப்பதால் தங்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கர்நாடக உள்துறை அமைச்சர் ஆர். அசோக் கூறியுள்ளார். காலையில் குண்டு வெடித்ததை அடுத்து ஏற்பட்ட பதட்டம் அடங்குவதற்குள் பிற்பகல் 12:30 மணிக்கு ஹெப்பால் பகுதியில் மீண்டும் ஒரு குண்டு வெடித்தது. ஆனால் இது வீரியம் குறைவான குண்டு என்பதால் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. பெங்களூரில் அடுத்தடுத்து நடந்த குண்டு வெடிப்பால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. டெல்லி உட்பட நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.